நம்ம கௌதம் தன்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, அந்த அ எஸ்எஸ்கேவா இருந்தாலும் சரி, அதாவது இப்போதைக்கு யாருன்னு தெரியாது. பட் இருந்தா தெரியும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கொல்றதுக்கு கூட நம்ம கௌதம் தயாரா பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நம்ம இலக்கியாவும், ரேவதியும் எது பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாரி நெனச்சாங்களோ, அந்த ஒரு விஷயமே தெரிஞ்சு போச்சு. அதாவது எஸ்எஸ்கே தான் பார்த்தீங்கன்னா, தன்னோட அப்பா அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம கௌதமும் அதாவது இங்க நம்ம இலக்கியாவும், ரேவதியும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ தடுக்குறாங்க. நம்ம கௌதம எதுவுமே பண்ண முடியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவ கொல்றதுக்காக பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்க அருவாவ எடுத்துட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. கடைசில ஒரு வழியா நம்ம கௌதம சமாதானப்படுத்தி நிறுத்துறாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும், ரேவதியும் இப்போ நம்ம கௌதம சமாதானப்படுத்தி, கடைசில பார்த்தீங்கன்னா, கௌதம் பயங்கரமா கதறி அழுறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதாவது இப்படி ஒரு நல்ல அம்மா இருக்கும்போது, இந்த மாரி கேடு கெட்டவன் ஒருத்தன் எனக்கு அப்பனா இருக்கானே, இவனோட அதாவது இவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் பொறந்தேன் அப்படின்ற மாரி நினைக்கும்போது, எனக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, என்னால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன். அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ பயங்கரமா பார்த்தீங்கன்னா, கௌதம் கதறி அழுதுட்டு இருக்காரு. கடைசியில நம்ம இலக்கியாலாம் பார்த்தீங்கன்னா, மனச தேத்தி அந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே திருந்திட்டாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க நெனைக்கிற மாரி எஸ்எஸ்கே இன்னும் திருந்தல. நீங்க சொல்ற மாரி 6 மாசத்துல சாக போறவனா இருந்தா, அதாவது அவன் எவ்ளோ பெரிய கேவலமானவனா இருந்தாலும் சரி, எவ்ளோ பெரிய கொடூரமானவனா இருந்தாலும் சரி, நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறோம் அப்படின்ற மாரி சொல்லி, யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்த மாட்டான். ஆனா இந்த எஸ்எஸ்கே அடிக்கடி என்ன பார்க்கும்போதெல்லாம், என்ன அப்பா, அம்மா இல்லாதவன், இல்லாதவன் அப்படின்ற மாரி சொல்லி பயங்கரமா பார்த்தீங்கன்னா கேலியும் கிண்டலும் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி பார்த்தீங்கன்னா திருந்திருக்க முடியும்? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. கடைசியில தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இவங்க அதாவது அ இலக்கியாவும், ரேவதியும் மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க. பட் இருந்தாலும் கௌதம் சொல்றது எதையுமே கேட்க முடியல. அதுக்கப்புறம் தான் கௌதம் இப்போ எஸ்எஸ்கே தான் பார்த்தீங்கன்னா, என்னோட அப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் கோவத்துல இருக்கேன். அவர கொல்ல கூட தயாரா இருக்கேன். ஆனா அதே சமயத்துல இந்த தாக்ஷாயணிக்கு உண்மை தெரிய வரணும். அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி இவரு அசால்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தப்ப பண்ணிட்டு அவரு ஓடி போயிருவாராம். ஆனா இப்ப தண்டனை கிடைக்கலன்னா என்ன பண்றது? அவர் 3 மாசத்துல சாகிறவரா இருந்தாலும் சரி, 6 மாசத்துல சாகிறவரா இருந்தாலும் சரி, உண்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இப்போ 6 மாசத்துல சாக போறாங்க அப்படின்றது எல்லாமே ஓகே தான். ஆனா, எதுக்காக இன்னமும் பார்த்தீங்கன்னா, இந்த தாக்ஷாயணி கிட்ட இந்த உண்மை எல்லாத்தையுமே இந்த எஸ்எஸ்கே சொல்லாம இருக்காரு அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வந்துச்சா? அப்படின்ற மாரி தான் கேட்குறாங்க. அடுத்ததான் கௌதம் நேரா போய் எஸ்எஸ்கே கிட்ட அதாவது எஸ்எஸ்கேவோட ஒய்ஃப் இப்ப இருக்கிற ஒய்ஃப் தாக்ஷாயணி கிட்ட போய் நின்னுகிட்டு உண்மை எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதுவும் இல்லாம நீ நெனைக்கிற மாரி எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா நல்லவர்லாம் கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளைய பார்த்தீங்கன்னா அதாவது ஒருத்தங்கள ஏமாத்திருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லி, அது வேற யாரும் கிடையாது. என்னோட ரேவதி அம்மா தான். நான் தான் எஸ்எஸ்கேவுக்கு பொறந்த வாரிசு அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம கௌதம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய இந்த தாக்ஷாயணிக்கு குடுக்குறாங்க. ஏற்கனவே எஸ்எஸ்கே அதாவது நம்ம ரேவதிக்கு நடந்த அநீதிய பார்த்தீங்கன்னா கேட்டே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில இருந்தாங்க அப்படின்றது தெரியும். அதுவும் இல்லாம இந்த மாரி எனக்கு நடந்திருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவன கொன்னே போட்டுருவேன் அப்படின்ற மாரி சொல்லி, அப்போ எஸ்எஸ்கேவோட நிலைமை அடுத்தது என்ன ஆகப்போகுது அப்படின்றது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.